தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. நாளை வரை மழை நீடிக்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன? இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக கூறும் அரசியல் கட்சிகள் அதற்கான என்ன செய்தனர் என ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி. கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காதது என்றும் தஞ்சை நிகழ்ச்சியில் பரபரப்பு பேச்சு. பாஜக திமுகவுடன் என்றும் கூட்டணி இல்லை என விஜய் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார். தமிழிசை சவுந்தரராஜன் கருத்துக்கு தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதில். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தும் நடவடிக்கைக்கு கேரள அரசு முட்டுக்கட்டையாக உள்ளது. மழைக்காலம் தொடங்கும் முன்பு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு. இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே உச்சபட்ச அதிகாரம் மிக்கது. நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ அல்ல என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் பேச்சு. கேரளாவின் கோழிக்கோட்டில் ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். மகாராஷ்டிராவில் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குழந்தை 3 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. பல கோடி ரூபாய் பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல். 100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக தகவல். அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார் போப் 14ஆம் லியோ. அமைதி, அன்பை வெளிப்படுத்த உலக தலைவர்களுக்கு அழைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.